அவை பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பிய 141 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஜனநாயகத்துக்கு முறையானதான் நினைக்கிறீங்களா? எப்படி கேள்வி எழுப்புறது, என்ன கேள்வி எழுப்புறது, எந்த முறையில் கேள்வி எழுப்புறது, அவையோட மாண்பை எப்படி காப்பாற்றுறது, நிறுத்த சொன்னால் நிறுத்தாமலே தொடர்ந்து பேசுவது, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது. பாரத் ஜோடோ யாத்திரை போய் மோடிக்கு இணையான ஒரு தலைவராக வர்றார். அது மம்தா விரும்பலை. அப்படி அவங்க அவர் தலைவரானா வங்காள உள்ள முஸ்லீம் வாக்குகள் மம்தாவை இழந்து காங்கிரஸ் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு வரும். சபையில் விமர்சிக்க முடியலைன்னா வெளியே விமர்சிப்பாங்க. சபையில் எங்களை பேச விடலை, இதை நாங்கள் பேசியிருப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஸ்கோர் பண்ணுறது எதிர்கட்சி தானே. ஸோ அவங்க ராகுல் காந்தியை முன்னிறுத்ததை அவங்க விரும்ப மாட்டாங்க. அது அவங்களுக்கு லாபத்தை கொடுக்காது, நஷ்டத்தை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. வணக்கம் அண்ட் வெல்கம் கிராண்ட் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் ஜேர்னலிஸ்ட் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அவை பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பிய 141 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஜனநாயகத்துக்கு முறையானதான் நினைக்கிறீங்களா? சபை ஒழுங்காக நடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணக்கூடிய உரிமை சபை நடுவருக்கு இருக்குது. அது ஸ்பீக்கர்னாலும் சரி, வைஸ் பிரசிடெண்ட் ராஜ்யசபா தலைவர்னாலும் சரி, அது இருக்குது. அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் தேர்தல் நெருங்க போகுதுங்கிறனால இதை ஒரு இஷ்யூவாட்டு ஆக்குறதுக்கே மற்றவங்க விரும்புகிறாங்க. ஸோ இஷ்யூவாட்டு ஆக்கி அதையே ஸ்கோர் பண்ண அவங்க விரும்பும்போது சபாநாயகரும் மேலவை தலைவரும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது இருக்குது. அதுதான் அங்கே நடக்குது. எடுக்கட்டுன்னு தான் இவங்களும் நினைக்கிறாங்க. எடுக்க இவ்வளோ ஒரு சஸ்பெண்டுன்னு சபையை நடத்த திறமை இல்லைன்னு காட்டுறதுக்கு எதிர்கட்சிகள் முயற்சி பண்ணுறாங்க. எதிர்கட்சிகள் அன்ரூலியாக பிஹேவ் பண்ணி என்ன வேணாலும் சபையில் பேசலாம், மிமிக்கரி பண்ணலாம்ங்கிறதெல்லாம் கூடாதுங்கிறத சபாநாயகரும் மாநிலங்களவை தலைவர் துணை ஜனாதிபதியும் காட்டுறாங்க. இப்போ கேள்வி எழுப்புறது சரியான ஒரு விஷயம் தானே. அந்த 141 எப்படி கேள்வி எழுப்புறது, என்ன கேள்வி எழுப்புறது, எந்த முறையில் கேள்வி எழுப்புறது, அவையோட மாண்பை எப்படி காப்பாற்றுறது, நிறுத்த சொன்னால் நிறுத்தாமலே தொடர்ந்து பேசுவது, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் சபையோட நடுவருக்கு கட்டுப்படாத தன்மையில் தான் இந்த நடவடிக்கைகள் வருது. மல்லிகார்ஜுன் கார்கே அவர் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வேணுனே பாஜக வேணுனே பண்ண ஒரு விஷயம், இந்த 141 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் விமர்சிக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த விமர்சனம் அவர் சபையில் விமர்சிக்க முடியலைன்னா வெளியே விமர்சிப்பாங்க. சபையில் எங்களை பேச விடலை, இதை நாங்கள் பேசியிருப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஸ்கோர் பண்ணுறது எதிர்கட்சி தானே. சபையை ஒழுங்காக நடத்த விடலை, ஜனநாயக நெறிமுறைப்படி சபையை நடத்தலைன்னு எதிர்கட்சிகள் அதே கருத்துக்களை வெளியே சொல்லி ஸ்கோர் பண்ணுறாங்கல்ல. அவங்க சபையை நடத்தும் போது என் சபை நான் நடத்துகிறேன், அதில் எனக்கு கட்பட்டு கரெக்டாக இருந்து பேசணும். அதை தாண்டி நான் ஒரு அவையை நடத்தக்கூடிய ஒரு சபாநாயகர் மேலவை தலைவருங்கிற மரியாதை எனக்கு கொடுக்காம பண்ணால் நான் இதை தான் செய்வேங்கிறத அவங்க காட்டுறாங்க. அப்போ அந்த சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்காத ஒரே காரணத்தினால தான் அந்த சஸ்பென்ஷன் நடந்தது. கண்டிப்பாக அவங்க சபையில் பேசாது வெளியே பேசிட்டு போகிறாங்க. சபையில் பேசினா கூட மக்கள் கண்டுக்கிட மாட்டாங்க. இப்படி மல்லிகார்ஜுன போட ட்விட்டரை என்கிட்ட கேட்குறீங்க, நான் பேசுகிறேன், இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் போகும். ஸோ அவங்க என்ன கருத்து சொல்ல நினைக்கிறாங்களோ அதை மக்களுக்கு எதிர்கட்சியில் சொல்ல ரீச் ஆகுது. பிரச்சனை என்னென்னா, நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு என் சபையில் இருக்க மாட்டீங்க, அப்போ நீங்கள் என் சபையில் இருக்காண்டாம். என் சபையில் நீங்கள் வரக்கூடிய நாட்களுக்குள்ள சலுகைகள் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. சென்ட்ரல் மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத் பேசும்போது நாடாளுமன்றத்தில் அந்த அட்டாக் செஞ்சவங்க எப்படி உள்ளே வந்தாங்கன்னா எதிர்கட்சியோட சப்போர்ட் மூலியமாக தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் உள்ளே வந்தவங்க ஒரு பாஜக எம்பியோட சீட்டு மூலியமாக தான் உள்ளே வந்திருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்படின்னு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதிர்கட்சி எம்பி கொடுத்தாரோ பாஜக எம்பி கொடுத்தாரோ அது வழக்கமாக இயல்பாக செய்யக்கூடிய ஒரு பார்க்கணும்னா கொடுப்பாங்க. தப்பு பண்ணது செக்யூரிட்டி சரியாக இல்லை, அது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு சிலர் மட்டும் பலியாடாக்காமல் இந்த சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கிறது தவறுங்கிறத நிரூபிக்கும் அளவுக்கு இந்த சிஸ்டத்தில் உள்ள செக்யூரிட்டி லேப்ஸுக்கு காரணமானவங்க மேலே இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அது இன்னும் எடுத்திருக்காங்க, அது போதாது, இது இன்னும் கடுமையாக இருக்கணும். மத்திய அரசாங்கம் 3 குற்றவியல் சட்ட திருத்தங்களை அமல்படுத்தியிருக்காங்க. அதை பற்றின அது புதுசாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டிபேட்டில் அந்த கருத்து வேறுபாடில் பேச்சுவார்த்தைகளில்
பெண் எம்பிகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கான நேரம் வந்து சரியா கொடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆண்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்பிகளுக்குள்ள டைம் தானே தவிர பெண் எம்பிகளுக்கு டைம், ஆண் எம்பிகளுக்கு டைம்னு இல்லை. எம்பிகளுக்கு உரிய டைம் கொடுக்கப்படணும். எந்த வகையில் அந்த டைம் வகுக்கப்படுதோ அந்த யாட்ஸ்டிக் மீறாமல் எல்லா எம்பிகளுக்கும் கொடுக்கப்பட வேணும். ஆனா அது குடுக்கலன்னு சொல்றாங்க அவங்க. அது தவறு. பெண் எம்பிகளுக்கு கொடுக்கலங்கிற அந்த குற்றச்சாட்டு வந்து ஏற்புடையதல்ல நான் சொல்கிறேன். எல்லா எம்பிகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். ஆண் பெண் என்ற பாகுபாடு அங்கே கூடாது. எல்லாரும் மக்கள் பிரதிநிதி தான். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அவங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு கட்சி அடிப்படையில் ஒரு கட்சியில் 3 பேர் பேச அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா 4வது ஆள் அந்த கட்சிக்கு கேட்குறதுல விஷயம் இருக்கும். ஸோ கட்சி மக்கள் பிரதிநிதி என்கிற அடிப்படையில் கன்னி எம்பி மீன்ஸ் வந்து மெய்டன், அதாவது இதுவரை எம்பி ஆகாமல் முதல் முறை வரக்கூடியவங்க. இப்படி அடிப்படையில் தன்னோட பெர்ராகேட்டிவ் படி சபாநாயகரோ மேலவை தலைவரோ கொடுக்கணும். அதுதான் நம்ம கருத்து. மம்தா பானர்ஜி வந்து வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி பிரதமர் முகமாக மல்லிகார்ஜுன் கார்கே வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. ஏன் பிரதமர் மூலியமா? மல்லிகார்ஜுன் கார்கே வந்து பிரதமர் வேட்பாளராக அவங்க முன்மொழிகிறாங்க. ராகுல் காந்தி அவங்க விரும்பலை. ராகுல் காந்தி குரோட் புல்லர். பாரத் ஜோடோ யாத்திரை போய் மோடிக்கு இணையான ஒரு தலைவராக வர்றார். அது மம்தா விரும்பலை. அப்படி அவங்க வந்து அவர் தலைவரானா வெஸ்ட் பெங்காலில் உள்ள முஸ்லீம் வாக்குகள் மம்தாவை இழந்து காங்கிரஸ் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு வரும். டெல்லியில் பஞ்சாபில் உள்ள முஸ்லீம் வாக்குகள் ஆம் ஆத்மி இழந்து காங்கிரஸ் பக்கம் வரும். அப்படி தங்கள் வாக்கு வங்கி இழக்கிறதுக்கு அவங்க விரும்பலை. தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் பக்கம் அந்த வாக்கு வங்கிகள் நிற்கும். அதனால் அவர் பயப்படலை. அவர் ராகுல் காந்தியை பிரதமர் இருப்பார். அவருக்கு தந்தையார் கலைஞர் கருணாநிதி சோனியா காந்திக்கு பிரதமர், சோனியா காந்தி அம்மையார் பிரதமர் இருப்பாங்க. அங்கே காங்கிரஸ் வந்து ஃபைட்டிங் ஃபோர்ஸாக இருக்குது. இங்கே மாதிரி சபார்டினேட் ஃபோர்ஸாக போகலை. தமிழ்நாடு மாதிரி ஃபைட்டிங் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய இடத்துல மீண்டும் நாங்கள் ஃபைட் பண்ணி எழும்புவோம். மம்தாக்கிட்ட இருந்து 30% பெங்கால் முஸ்லீமில் பெரும் பகுதியை கையில் எடுப்போம். டெல்லி முஸ்லீமை கையில் எடுப்போம். பஞ்சாபில் முஸ்லீம்ஸை நாங்கள் காங்கிரஸ் கைவசப்படுத்திடுவோம். யூபியில் கைவசப்படுத்திடுவோம். நாங்கள் மீண்டும் பெரிய அளவு வந்துடுவோம். முன்ன மாதிரி வந்துடுவோம். அப்படி காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தியை மையமாக வச்சு ஒரு முனைப்படுத்து ஒரு அரசியல் வியூகங்களை வகுத்து முன்னேறி போக முயற்சி பண்ணுவாங்க. அப்படி அவங்க முயற்சி பண்ணும்போது அது அகிலேஷ் யாதவை பாதிக்கும், மம்தா பானர்ஜியை பாதிக்கும், அரவிந்த் கெஜ்ரிவாலை பாதிக்கும். ஸோ அவங்க வந்து ராகுல் காந்தியை முன்னிறுத்ததை அவங்க விரும்ப மாட்டாங்க. அது அவங்களுக்கு லாபத்தை கொடுக்காது, நஷ்டத்தை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அவங்க வந்து அந்த இடத்துக்குள்ள மல்லிகார்ஜுன கார்கேயை முன்னிறுத்துறது அவங்களுக்கு அங்கே அந்த மாநிலங்களில் உள்ள ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் மத்தியில் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் தலைவரை பிரைம் மினிஸ்டராக சொல்கிறாருன்னு அந்த ஒரு குட்வில் கிடைக்கும். அதே வேளையில் ராகுல் சொல்கிறனால உள்ள முஸ்லீம் வாக்கு இழப்பும் தடுக்கப்படும். ஸோ இந்த திட்டமிட்டு அது செய்கிறாங்க. நல்ல அரசியல் நகர்வு.